அனைவருக்கும் வணக்கம். உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் வைத்து நோன்பு செய்தேன் ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் காரடையான் நோன்பு இனிப்பு அடையும் உப்பு அடையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 2 கப் பச்சரிசி அரை மணி நேரம் தண்ணியில் நம்ம ஊற வச்சுப்போம். அப்போ அரிசி நம்மளுக்கு கட்டு விட்டுரும், சின்ன சின்ன பீஸாக அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்கும். ஊறின அரிசியை தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியில் உலர்த்திக்கலாம். உலர்த்துறங்கிறது நல்லா காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உப்புமாவுக்கு உடைக்கிற மாதிரி தான். ஈரத்தை மட்டும் எடுத்தால் போகிறோம் அரிசியிலேருந்து. ரெண்டு கப் பச்சரிசிக்கு 1/4 கப் காராமணி பேனில் போட்டு லைட்டாக வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம். லேசாக வறுத்ததோட தண்ணி சேர்த்து வேக விட்டுப்போம். கிள்ளு பதம் வெந்தால் போதும், ரொம்ப குழச்சிடக்கூடாது. இப்போ காராமணி நல்லா டபுள் ஆகிட்டு வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம். ஒன்று எடுத்து கிள்ளி பார்ப்போம். நல்லா கிள்ளுபடுதுன்னா போதும். உலர்த்தின அரிசியை கையில் எடுத்து பார்க்கும்போது அரிசி வெயிட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கையில் ஈரம் ஒட்டாது. இப்போ நம்ம இதை மாவை அரைச்சி எடுத்துப்போம். நம்ம ஸ்மூத்தாக அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம், ரவை மாதிரி குறைன்னு அரைச்சி எடுக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். கடையில் நம்ம அரிசி மாவு வாங்கி யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சலரையில் போட்டு சலிச்சோம்னா கீழே உள்ள மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். எல்லா மாவையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துப்போம். மாவை எப்படி அளக்கணும்னா நம்ம கையிலேருந்து லூஸாக எடுத்து போடணும், மாவை அடைக்கக்கூடாது. எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அந்த கப்பில் மாவு லூஸாக போட்டு இப்படி தலை தட்டி அளந்துக்க வேண்டியதுதான். உப்படைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு லேசாக சேவந்தோடனே பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இதோட காமுடி தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துப்போம். வேக வச்ச காராமணியை சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 2 கப் தண்ணி சேர்த்துப்போம். மாவு 2 கப், தண்ணி 2 கப். நான் மாவு இன்றைக்கி வறுக்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நான் மாவை லேசாக வறுக்கலை, அப்படியே ஈரமாகவே தான் இருக்குது. அதனால் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்குது. லேசாக மாவை நம்ம வறுக்கிறோம்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி இல்லாமல் கிளறிப்போம். உடனே இது குயிக்காக வெந்துடும். இப்போ 2 கப் மாவையும் போட்டு கிளறியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி பானையில் வேற வச்சு வேக வைக்க போகிறோம், அதனால் வெந்துடும் இது. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, வெந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இதை லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம தண்ணி தொட்டு தட்ட வேண்டியதுதான். அடுத்தது இனிப்பு பார்க்கலாம். 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்துப்போம். நல்லா வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள மண்ணெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஐட்டத்தெல்லாம் அதில் சேர்க்கலாம். வெல்லம் கரைஞ்ச தண்ணியை
அடுப்பில் வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் டைரெக்டாக வடிச்சுக்க வேண்டியதான். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு அதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும். அப்போ அடை சாப்பிடும்போது நம்மளுக்கு நர நரன்னு வராது. இப்போ இந்த வெள்ளை தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் வாசனைக்காக. தேங்காய் 1/4 மூடி பல்லு பல்லாக கட் பண்ணது, காராமணி, அப்புறம் ஏலக்காய் ரெண்டுத்தையும் அடுத்தடுத்து கலந்துப்போம். இப்போ இதில் கடைசியாக நம்ம மாவு சேர்த்து கிளற போகிறோம். ஈரரிசி மாவு 1/2 கப் இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கிளறிப்போம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுப்போம். இதுக்கப்புறமும் நம்ம வேக விட போகிறனால வெந்துடும். உப்புக்கு வந்து நம்மளுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, எப்படி இருந்தாலும் அது வெந்துடும். இந்த வெல்லம் போகிறனால இது மட்டும் கொஞ்சம் சில சமயம் வேகாமல் போயிடும். வேகாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ இதை உப்படையும் இனிப்படையும் வேக வைக்க வேண்டியதான். இட்லி தட்டை எடுத்து அதில் எண்ணெய் பூசி வச்சுப்போம் ரெடியாக. இதை மாதிரி நல்லா தண்ணியை தொட்டு நல்லா உருண்டையை உருட்டிட்டு வெடிப்பு இல்லாமல் எல்லா சைடும் வெடிப்பு இல்லாமல் செஞ்சுட்டு ஒரு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுப்போம். அதே மாதிரி இனிப்பு உப்பு ரெண்டுத்தையுமே செஞ்சுப்போம். ஒரே இட்லியில் எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம். தனித்தனியாக வேக வச்சுப்போம், இனிப்பு தனியாக உப்பு தனியாக. ரெண்டுத்தையுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், ஸ்பெஷலாக இனிப்பு கொஞ்சம் கூட டைம் விட்டு வேக விட்டு எடுத்துப்போம். நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். இது வந்து எல்லாருமே எல்லா விதமான பீப்புளுமே செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ஐட்டம். இதுக்கு வந்து வெண்ணெயோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி காரடியான் நோன்பு. நன்றி.